சமூகம் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் காசாவில் முழு தாக்குதல் என்கின்றார் இஸ்ரேல் பிரதமர். எந்த தாக்குதலும் தோற்கடிக்கப்படும் என சூளுரைத்துள்ளார் ஈரான் வெளியுறவு அமைச்சர். மீண்டும் கொதிநிலைக்கு செல்கிறது மத்திய கிழக்கு மோதல்கள். இஸ்ரேலும் ஈரானும் தற்போது வலுவான எச்சரிக்கைகள் மற்றும் கொந்தளிப்பான பதில்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றன. இது மத்திய கிழக்கில் அமைதிக்கு பெரும் ஆபத்து ஏற்படுத்துவதற்கான நிலைமை உருவாகியுள்ளது. முதலில் இஸ்ரேல் என்ன கூறுகிறது என்பதை பார்த்தால் 60 நாள் பேச்சு தோல்வியடைந்தால் காசாவில் மீண்டும் போர் தொடங்கும் என ஒரு அறைகூவலை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் கமாஸ் அமைப்புக்கும் இடையே நடந்து வரும் போருக்கு முடிவு காண 60 நாள் தற்காலிக அமைதி ஒப்பந்தம் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் இது வெற்றியடையவில்லை என்றால் இனி பேச்சு வேண்டாம், கையெழுத்தும் வேண்டாம், நேரடியாக ராணுவத்துடன் களத்தில் இறங்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து வெளியிட்ட வீடியோவில் நாங்கள் கமாஸை அளிக்கவே முடிவு செய்திருக்கின்றோம். எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பிணை கைதிகளை மீட்க வேண்டும். அமைதி ஏற்படவில்லை என்றால் ராணுவத்தால் அதை ஏற்படுத்துவோம் என்று அவர் உறுதியாக கூறியுள்ளார். இதே நேரத்தில் காசாவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெரியவர்கள் உயிரிழந்தனர். காசா மக்கள் பாதிக்கப்படாத வகையில் உணவு மற்றும் எரிபொருள் அனுப்ப புதிய ஒப்பந்தம் ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே கைச்சாதாகியுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் இஸ்ரேல் பிரதமரின் எச்சரிக்கை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் கத்தாரின் தலைநகரான தோகோவில் கமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பதிலளித்துள்ள கமாஸ் இஸ்ரேலின் நிலைப்பாட்டை எதிர்த்துள்ளது. கமாஸ் மூத்த தலைவர் பாசிம் நைம் AFPக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் எங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பது, எங்கள் மக்களை அவர்களது சொந்த ஊர்களிலேயே சிறைப்பிடிப்பது போன்ற நடவடிக்கைகள் எங்களால் ஏற்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் தோகோவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் ரபா மற்றும் கான் யூனிஸ் தொடர்பான மொராக் பகுதியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதை எங்களால் ஏற்க முடியாதது என்றும் பாசிம் நைம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக காசாவின் பிற பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 67 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 2023 அக்டோபர் 7 முதல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57,762ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,37,656ஆகவும் அதிகரித்துள்ளது. அடுத்து முக்கியமான மற்றொரு விடயம் என்னவென்றால் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஒரு பெரும் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார் இஸ்ரேல் மீது. அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து எங்கள் பேச்சுவார்த்தை நன்கு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மிக முக்கியமான சந்திப்புக்கு 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் அனைத்தும் நாசமாகிவிட்டது என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்க பிரதிநிதியுடன் 9 வாரங்களில் 5 முறை பேச்சு நடந்ததாகவும் இஸ்ரேல் எங்கள் மருத்துவமனைகள், வீடுகள், எரிசக்தி நிலையங்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கியுள்ளது. இதற்கு பிறகு அமைதிக்கான வாய்ப்பு என்ன என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாங்கள் அமைதிக்குரியவர்கள், ஆனால் எங்களை தவறாக மதிப்பீடு செய்ய வேண்டாம். நாங்கள் உலக அமைதிக்கு முயல்பவர்கள், ஆனால் எங்கள் மீது தாக்குதல் வந்தால் நாங்கள் தயாராகவே பதிலடி கொடுப்போம். எங்களை பலவீனமானவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை மத்திய கிழக்கு மீண்டும் பரபரப்பு நிலைக்கு செல்லுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அமைதி தோல்வியடைந்தால் நாங்கள் முழுப்படையுடன் களமிறங்குவோம் என இஸ்ரேல் கூறுவதும், எங்களை தாக்கினால் யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டோம் என ஈரான் கூறுவதும், வாங்க மோதி பார்க்கலாம் என கமாஸ் சூளுரைப்பதும் பெரும் பதற்றத்தை மீண்டும் தோற்றுவித்துள்ளது. இதற்கிடையில் காசா மக்கள் மீண்டும் உயிரிழப்பு, வறுமை, உணவில்லாமை ஆகிய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். பேச்சுவார்த்தை தொடருமா அல்லது புதிய போர் தொடங்குமா என்பது பெரும் பதற்றமாகவே உள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.